எல்லாருக்கும் வணக்கம். நான் சுந்தர் விஜய். நான் செப் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும். ஒரு 2 நாளாக வீடியோ போட முடியல, கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக இருந்தேன், சாரி. இன்றைக்கி பார்ப்போம். என்றைக்குமே நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது இன்றைக்கி என்ன நடக்குது, இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கணுன்னா, நேற்று என்ன ஆச்சு, அதுக்கு முந்தின நாள்லாம் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத வாட்ச் பண்ணணும். நம்ம அங்கேருந்து கொண்டு வந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் அனாலிசிஸ். இன்றைக்கி என்ன ஆச்சு, இன்றைக்கி மட்டுமே இறங்குச்சு, இன்றைக்கி மட்டுமே ஏறிச்சுன்னு சொன்னால் அது கரெக்டான அனாலிசிஸ் கிடையாது, அது அனாலிசிஸே கிடையாது. ஸோ இப்போ இன்றைக்கி என்ன ஆச்சுங்கிறதுலே பாருங்கள். இதுலேருந்து உங்களுக்கு கொண்டு வந்தால் உங்களுக்கு புரியும். மார்க்கெட்டு கேப் அப், நேத்தோட ஹைக்கு மேலே கேப் அப், ஹைக்கு மேலே கேப் அப் பார்க்குறப்ப அந்த ஹைக்கு மேலே ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா நேற்றோட ஓப்பனுக்கு மேலே இருந்திருக்கணும். ஓப்பனுக்கு மேலே இல்லை, ஓப்பனுக்கு மேலே இல்லைன்னும் போது பிரேக் ஆகி நேராக கீழே தான் வரும். கீழே வந்து எஸ்டர்டே ஹைக்கு மேலேயாவது சஸ்டெயின் ஆகிருந்திருக்கணும். அப்படியே ரிவர்சல் ஆகணும் அப்படின்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலே சஸ்டெயினும் ஆகலை, ஃபுல்லாக டவுன். அப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேலே கீழே வந்தவன் எதனால் இந்த இடத்துல ரிவர்சல் ஆச்சு, அந்த ரிவர்சல்லேருந்து இவ்வளோ பெரிய மொமெண்டம் கொடுத்துருக்கான். அது ஏன் அப்படிங்கிறதுக்கான கொஸ்டின் நமக்கு தெரியணும். அதுக்கான பதில் தெரியல அப்படின்னா நம்மளால் மார்க்கெட்டில் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணுறது கஷ்டம். அப்போ ஏன் இங்கேருந்து திரும்பிடுச்சுன்னு பார்க்கணுன்னா எஸ்டர்டே என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக மார்க்கெட்டோடைய ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லும்போது எஸ்டர்டே ஹை இல்லாட்டி எஸ்டர்டே லோ, இது ரெண்டுத்தை பிரேக் அவுட் பண்ணும்போது தான் பவர். எஸ்டர்டே ஹையை பிரேக் அவுட் பண்ணி மேலே போச்சுன்னா மேலேயும், கீழே உடச்சிச்சுன்னா கீழேயும் அப்படிங்கிற மாதிரி தான் பவர் இருக்க போகுது, நமக்கு தெரியும் ஜென்ரலாகவே. ஸோ புட் சைடில் கீழே, கால் சைடில் மேலே. மேலே கால் சைடில் உடச்சவன் சஸ்டெயின் ஆகாமல் கீழே வருது. அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும், இந்த இடத்துக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா, அதாவது எஸ்டர்டே ஹைக்கு கீழே மார்க்கெட் வந்துருச்சுன்னா சைட்வேஸ், அது அதுவாக தான் பார்க்க முடியும் டில் இந்த லோ உடையிற வரைக்கும். இப்போ இந்த ஹைக்கும் லோவுக்கும் பிட்வீனில் ஒரு பாருங்கள், இது பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸ். எஸ்டர்டே உடைய ஹைக்கும் எஸ்டர்டே உடைய லோவுக்கும் மிடில் ஒரு கோடு போட்டிங்கன்னா இப்போது நம்ம லாஜிக்காக என்ன சொல்கிறோம், எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட் புல்லிஷ், எஸ்டர்டே உடைய லோவை பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட் பேரிஷ்ன்னும் போது இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய இந்த ஒரு லைன் தான் உங்களுக்கு நியூட்ரல் லைன். அது பேரிஷும் கிடையாது, புல்லிஷும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு லைனாக இருக்க முடியும். ஸோ மார்க்கெட்டு கரெக்டாக அங்கேருந்து வந்து அந்த லைனை டச் பண்ணி வெக்கு விட்டு அங்கேருந்து தான் ரிவர்ஸ் ஆகிருக்கு. சரி, ரிவர்ஸ் ஆச்சு, எப்படி மொமெண்டம் எதிர்பார்க்க முடியும்? திரும்பியும் இந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே எப்போ க்ளோஸ் வச்சுதோ, இங்கே பாருங்கள், எஸ்டர்டே ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்ச கேண்டல் இது, இங்கேருந்து மொமெண்டம் எடுத்திருந்தீங்கனாலே கம்ப்ளீட்டாக போதுமானது. ஏன் இங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு மார்க்கெட்டு அப்படின்னும் போது அதுக்கு ஆன்சர் நேற்றுக்கு இல்லை, அதுக்கு முந்தின நாள் இந்த வரைக்கும் போயிட்டு ஸ்டாப் ஆகிருக்கு. இவ்வளோ புல்லிஷாக இருக்குது. இப்போ நாளைக்கு கேப் அப் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன் கேப் அப் ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் ஜென்ரலாக ஓப்பனுக்கு கீழே இவ்வளோ பெரிய மொமெண்டம் கொடுத்துட்டு அங்கேருந்து இவ்வளோ தூரம் ஒரு பிரைட்டான ஒரு புல்லிஷ் கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்த நாள் கேப் அப்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். ரெண்டாவது, க்ளோசிங் பாருங்கள், நியரஸ்ட்டு ஹை, ரொம்ப ரொம்ப நியரஸ்ட் ஹையில் க்ளோசிங் இருந்துச்சுனாலே அடுத்த நாள் ரொம்ப கேப் அப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, நல்ல புல்லிஷ் மொமெண்டமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு நம்ம சொல்லிக்கலாம், நியூஸால் நடந்துச்சுன்னு சொல்லிக்கலாம். பட் அது எதுவாக இருந்தாலும் டெக்னிக்கல் நமக்கு அதை காட்டி கொடுத்துரும். இதுதான் ஒன்று. இது சென்செக்ஸ். இப்போது சென்செக்ஸு எஸ்டர்டே உடைய மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்து திரும்பியிருக்கு, நம்ம பார்க்க முடியுது. ஒன்று. இப்போ ஃபர்தராக வேறு எப்படி மூவ் ஆக போகுது, இது நடந்துருச்சு, ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியணும் இல்லையா? சென்செக்ஸில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கேப், இப்போது இந்த இடம், அதாவது 23 ஏப்ரலுக்கும் 22 ஏப்ரலுக்கும் பிட்வீனில் கேப் இருக்குது. இந்த கேப்பு ஒரு பெரிய தடங்கலாக இருக்கும் கண்டினியூஸாக மார்க்கெட் ஃபார்வர்ட் ஆகிறதுக்கு.
அப்போது தொடர்ந்து மார்க்கெட் மேலே ஃப்ரண்ட்டில் போகணும் அப்படின்னா இந்த கேப்புக்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இப்படி ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுடைய அடுத்த டார்கெட் வந்து 22 ஏப்ரலுடைய ஹை, அடுத்ததாக 21 ஏப்ரலுடைய ஹை, அப்படியே ஒவ்வொரு ஹையாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ நாளைக்கு முக்கியமான லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 78,447ங்கிற லெவலும் 78,179ங்கிற லெவலும் எனக்கு தெரிஞ்சு கேப் அப் இருக்கணும் போது இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படி ஓப்பன் ஆனவன் இந்த லெவலுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகும். அப்படி சஸ்டெயின் ஆச்சுன்னா தொடர்ந்து மேலே ஏறும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இது சென்செக்ஸ். நிஃப்டியும் அதே கணக்கு தான். பட் நிஃப்டி எந்த அளவுக்கு புல்லிஷ் எந்த அளவுக்கு பேரிஷ்னு பாருங்கள். அதே மாதிரி கேப் அப்பு டவுன் ஆகிடுச்சு, ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகலை, எஸ்டர்டே ஹைக்கு மேலே நிற்கலை, கீழே வந்துருச்சு, எல்லாமே சேம். ஆனால் எஸ்டர்டே ஹை டு லோ எடுத்து பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்டுக்கு கூட வரல. சென்செக்ஸாவது மிட் பாயிண்ட்டை தொட்டு விக் வச்சு போயிருக்கு, நிஃப்டி மிட் பாயிண்ட்டுக்கு கூட வரல. அப்போ கம்பேரிட்டிவ்லி சென்செக்ஸோட நிஃப்டி படு புல்லிஷாக இருக்குது, நல்ல புல்லிஷ். இதுதான் முதல்ல எடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி ஹைக்கு பக்கத்தில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதே புல்லிஷ் தான், பிரச்சனை கிடையாது. சரி, நாளைக்கு என்ன ஆக போகுது, அங்கே கேப் ப்ராப்ளம் மாதிரி இங்கே என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி இந்த கேப்பை இன்றைக்கே க்ளோஸ் வச்சிருச்சு, அடைச்சிருச்சு. அப்போ நிஃப்டி தொடர்ந்து மேலே ஏறுறதுக்கு எந்த ஒரு தடங்களுமே இல்லை. ஏற்கனவே பார்க்குறப்ப எஸ்டர்டேவுடைய மிட் பாயிண்ட்டுக்கு கீழே போகலை, அதுவே புல்லிஷ் சிக்னல் தான். பத்தாவதுக்கு இந்த கேப்பும் இல்லை இப்போ. ஸோ நிஃப்டி தொடர்ந்து மேலே ஏறுறதுக்கான எந்த ஒரு தடங்களுமே இல்லை. ஸோ நிஃப்டி நாளைக்கு கேப் அப் ஆகிடுச்சுன்னா, முக்கியமாக ஓப்பனுக்கு மேலே மட்டும் நின்றுடுச்சுன்னா டெஃபினட்டாக ரொம்ப சூப்பராக மேலே போயிடும், எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியே ஒவ்வொரு ஹையாக வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ ப்ரீமியம் சார்ட் எதுவும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா ஏறி இருக்குது, பார்த்தா கஷ்டமாக தான் இருக்கும் வாங்கலையேன்ட்டு. மற்றபடி எல்லாம் ஓகே. ஸோ ரெண்டுமே சென்செக்ஸ் நிஃப்டி ரெண்டுமே நல்ல புல்லிஷில் இருக்குது. சென்செக்ஸ் மட்டும் இந்த தடங்கள் இருக்குது, தடங்களுக்கு மேலே ஓப்பனை சஸ்டெயின் பண்ணிடுச்சுன்னா நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, இந்த எக்ஸ்பைரியை இந்த லெவலை வச்சு தான் விளையாட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று கேப் அப் ஆகிட்டு ஓப்பனுக்கு மேலே நிற்காமல் ஓப்பனுக்கு பிலோ ஓப்பனை வச்சு இந்த ப்ரீமியம் கரைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா கால் ஆப்ஷன்ஸ் ரொம்ப விலை ஏறிடுச்சு, இதை கரைச்சே ஆகணும். கேப் அப்பு வித் பெரிய கேண்டில், ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டிலே பெரிய கேண்டில், அந்த பெரிய கேண்டலில் ஓப்பனுக்கு கீழேயே வச்சு கரைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ வேறு இன்ட்ராடேயில் வேறு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோ மற்ற கால் ஆப்ஷன்ஸோடைய புட் ஆப்ஷன்ஸோடைய ப்ராப்பரான பிவோட் லெவல்ஸோ நாங்கள் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறோம். விருப்பம் இருக்கிறவங்க டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.